வால்முனி செம்புனி ஜிதாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரி வேதமணி நாதமணி பேசுறியா? நீங்க அன்பான ஜாதகம் பாசமான ஜாதகம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா 7 வருஷத்துல உங்க மனைவி இறந்துட்டாங்க, 2 பொண்ணு இருக்குது, குடும்பத்துல நிம்மதி இல்ல, சொத்து பத்து கூட அடமானம் போட்டுக்கிறீங்க, மீட்ட முடியல, வாகன கண்ண குடும்பம் இல்ல, வட்டி கட்டம் நகைநட்ட முட்டம் இல்ல. நீங்களே ராஜா நீங்களே மத்தியில் வாழ்ந்துட்டீங்க. 7 வருஷம் ஆச்சு மனைவி இறந்து. இன்னொரு கல்யாணம் பண்ணு சொந்த பத்தெல்லாம் சொன்னாங்க. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணா என் பொண்ணை கொடுமைப்படுத்தும் வந்தவோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணாம விட்டீங்க, தியாகம் பண்ணிட்டீங்க. பண்ணீங்களா? உங்க பூர்வீக சொத்து அதுவும் அனுபவிக்க முடியாது, தடைப்பட்டுக்கிட்டே வருது. அந்த சொத்து உங்ககிட்ட வந்து சேரல, விற்கலான்னு சொல்ல விற்க முடியல. நான் பொண்ணு கல்யாணத்துக்காக வித்துட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணலன்னு ஆசைப்படுறீங்க ஒரு காலத்துல. ஆக மொத்தம் கவர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆனா அந்த ரிட்டைர்மெண்ட் வச்சு பொண்ணு கல்யாணம் முடிவில் இருக்கிறீங்க. ஐயா நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையா? நான் சொல்றதா உண்மையா பையா? 100 உண்மையா? எப்படி? ஆமா, உங்க எதிர்காலம் சிறப்படையணும். எல்லா பிரச்சனையுமே தீர்வு கிடைக்கும் எங்கிட்ட. அதான் ஜோசியம். அதாவது நல்லா கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, என்கிட்ட ஜோதிடம் பார்த்தவங்க தோல்வின்றதே கிடையாது. ஜோதிடம் பார்த்த தோல்வின்றே கிடையாது. அதாவது மாறாத விதியும் மாறும், தீராத பிரச்சனை தீரும், நினைச்சது நிறைவேறும். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அதான் என் ஜோசியம். அது திருமண தடை இருந்தாலும், புத்திர தோஷமா இருந்தாலும், குடும்பத்துல மனைவி குறைவா இருந்தாலும், சொத்து பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், எல்லா பிரச்சனையுமே என்கிட்ட தீர்வு கிடைக்கும். அதான் ஜோசியம். அதனால தைரியமா இருங்க. உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். போதுமா? உங்க பொண்ணுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல படிப்பு, நல்ல மன வாழ்க்கை. நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணுக்கு படக்கூடாது. உங்க பொண்ணுடைய எதிர்காலம் சிறப்படையணும். சொத்து பிரச்சனை தீரணும். ஐயா வேற என்ன கேட்க போறீங்க கேளுங்க. நீங்க சொல்லாம சொல்லிட்டேன், கேளுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சொத்து பிரச்சனை சொத்து வந்து எந்த பாதிப்பு இல்லாம நம்ம ஆழமானது திருப்பிடணும். அதாவது சொத்து அடமானம் போட்டுக்கிறீங்க, அது மீட்டும். ஆமா தீரணும், அது கண்டிப்பா தீரணும். எனக்கு இது மாதிரி நான் வச்சு நகையை மூட்டணும், கையில பணம் கொடுக்க இல்ல, பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஐயா முன்கூட்டியே சொத்து பத்து சேர்த்து வச்சு நகை நட்டு சேர்த்து வச்சுதான் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும். இனி 70,000 80,000 நகை நட்டு போற நிலைமை வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. நான் சொல்ற ஜோசியில உண்மையா பொய்யா? அதான் ஜோசியம். நீங்க சொல்லாம சொல்றதான் ஜோசியம். நான் பரம்பரை ஜோசியர். என்கிட்ட எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். அதான் என் ஜோசியர். அதாவது ரிஷிகள் முனிகள் முனிவர்கள் நாயன்மார் ஆழ்வார்கள் எப்படி இறைவனை நம்பி இறைவனுக்கு தொண்டு செய்து அந்த இறைவனை அருளை பெற்று எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டாங்களோ, அதே மாதிரி 3500 கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து சிலைகள் அன்னாசி கும்பாஷ் செய்து நான் பரம்பரை ஜோசி மூலமா எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்றேன். போதுமா? கண்டிப்பா என்ன சந்தேகம் மிகப்பெரிய எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டது. போதுமா?